தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூகேவுடைய பிரபலமான தொலைக்காட்சி சேனலான பிபிசியில் கார்டனர்ஸ் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் என்னுடைய இன்டர்வியூ டெலிகாஸ்ட் ஆனதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷோவில் டெலிகாஸ்ட் ஆன முதல் தமிழ் பர்சன் நான் தான் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள் பார்க்காதவங்க. பிபிசி கார்டனர்ஸ் வேர்ல்டுன்ற டிவி ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே மக்களுக்கு மத்தியில் பாப்புலரான ஒரு ஷோ. இந்த ஷோ வந்து 1968 டெலிகாஸ்ட் ஆகுது. ரொம்பவே ரெப்யூட்டடான ஒரு ஷோ. இந்த ஷோவில் நம்மளோட இன்டர்வியூ டெலிகாஸ்ட் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இது வரைக்கும் தமிழ் கம்யூனிட்டியிலேருந்து யாருமே இந்த ஷோவில் வந்து ஃபீச்சர் ஆனது கிடையாது. நான் தான் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் பர்சன். இது வந்து தமிழ் கம்யூனிட்டியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாகவும் நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இந்த கண்ட்ரிக்கு வந்து ஸ்டூடெண்ட்டாக தான் வந்தேன். இதை வந்து அதனால் ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வந்து பண்ணுறது அப்படிங்கிறது என்ன மாதிரி கார்டனிங்கில் பேஷனேட்டாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிய வரும்னு நம்புகிறேன். இந்த கண்ட்ரியில் வந்து ஸ்டூடெண்ட்டாக வரும்போது எந்த செடியை பற்றியுமே எனக்கு பெருசாக பேர்லாம் தெரியாது. ஒரு 2-3 செடி பற்றி தான் தெரியும். ஆனால் இப்போ வந்து யூகேயில் இருக்க ஒரு லீடிங் கார்டன் டிவி ஷோவில் பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னோடய இன்டர்வியூவில் வந்த சில கிளிப்ஸ் அதுக்கப்புறம் பிளான்ஸ் அதெல்லாம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். பிகாஸ் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்டர்வியூவே எடுத்து நம்ம போட முடியாது இல்லையா, அதனால். ஸோ எனக்கு இந்த சான்ஸ் வந்து எப்படி கிடச்சிது அப்படின்னா வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் நான் எப்படி கார்டனிங் பற்றி போடுறனோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய போஸ்ட்லாம் போடுவேன். அதுக்கப்புறம் என்னோடய ட்ராயிங்ஸ், பெயிண்டிங்ஸ் அதெல்லாமே கூட என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் போடுவேன். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ஸ்கெட்ச் வந்து பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் கார்டனர்ஸ் வேர்ல்ட் மேகசீனில் என்னோடய ஃபோட்டோ இருக்க மாதிரி ஒரு ஸ்கெட்ச் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு கார்டனர்ஸ் வேர்ல்ட் மேகசீனில் வந்து ஃபீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய எய்ம். ஊரில் இருக்கும்போது நான் இந்தியன் எக்ஸ்பிரஸில் என்னோடய ஆர்டிக்கல் வந்திருக்கு கார்டனிங் பற்றி. அதுக்கப்புறம் வெளிச்சம் சேனலில் வந்து என்னோடய இன்டர்வியூ வந்திருக்கு. பட் நான் யூகே வந்ததுக்கப்புறம் கார்டனர்ஸ் வேர்ல்டு வந்து ஒரு பெரிய ரெப்யூட்டடான ஒரு ஷோ அப்படிங்கிறதுனால அதில் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்ம். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு ஸ்கெட்ச் வந்து வரைஞ்சி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு ஃபாலோவர் வந்து இந்த ஸ்கெட்ச் வந்து நல்லாயிருக்கு, உனக்கு கார்டனர்ஸ் வேர்ல்ட் மேகசீனில் வந்து ஃபீச்சர் ஆகணும் அப்படின்னா எனக்கு ஒருத்தவங்களை தெரியும், அவங்க இங்கே கார்டனர்ஸ் வேர்ல்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, என்னோடய ஃப்ரெண்டு தான், அவங்களுக்கு நான் அதை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சார். ஸோ அந்த பர்சன் வந்துட்டு கார்டனர்ஸ் வேர்ல்டில் ஒர்க் பண்ணுற அந்த பர்சன் வந்துட்டு என்கிட்ட வந்து அதுக்கப்புறம் என்னோடய ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் நான் போடுற போஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு நல்லாயிருக்கு, உங்களுக்கு எப்படி இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்லாம் சொல்லிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்லாம். நான் சொன்னேன் இந்த மாதிரி என்னோடய பேஷன் இது தான், என்னோடய பேஷனே வந்து நான் இந்த மாதிரி என்னோடய கரியராக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்டாக. அதுக்கப்புறம் நான் கார்டனே இல்லாமல் இவ்வளோ பிளான்ஸ் வந்து கிடைக்கிற ஸ்பேஸ் எல்லாத்துலேயுமே வளர்க்குறது, அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி எடுத்து அனுப்ப சொன்னாங்க, என்னுடைய கார்டன் அதுக்கப்புறம் என்னை பற்றின என்னோடய பேக்ரவுண்ட் அது எல்லாமே. ஸோ அது வந்து நான் எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சேன். அப்புறம் அவங்க வந்துட்டு அவங்க டீம்கிட்ட வந்து பேசிவிட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஒரு நாள் June 20 வந்துட்டு ஃபில்மிங் டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் வந்துட்டு நான் நார்மலாக ஒரு கொஷின் கேட்பாங்க, நம்ம ஆன்சர் பண்ணுவோம், அந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இது வந்து ஒரு ஃபில்மிங் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ ரொம்பவே ஒரு புது அனுபவமாக இருந்தது, ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ஒரு இன்டர்வியூ அப்படின்னா பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ரொம்பவே வெயிலாக இருந்தது இங்கே. அதனால் எனக்கு ஒரு பக்கம் ஹெட் ஏக், அதுக்கப்புறம் ரொம்ப நர்வஸாக வேறு இருந்தது. நம்ம வந்து 1-on-1 கான்வர்சேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஸ்பான்டேனியஸாக வந்து பேச முடியும். பட் இது வந்து நான் மட்டும்தான் பேசணும். ஸோ அதனால் கொஞ்சம் என்னை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது அன்றைக்கி. பட் ஆனால் இந்த ஃபில்மிங் க்ரூ வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. ஸோ எனக்கு என் கூட வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, நான் ஏதாச்சும் ஃப்ரீஸ் ஆகிடுவேன் நடுவில் பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லாட்டி ஸ்டாப் பண்ணிடுவேன், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களும் முகம் சொல்லிக்காமல் ஓகேன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக அந்த இன்டர்வியூ ப்ராசஸை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போனாங்க. அப்புறம் ஒரு வழியாக வந்து இன்டர்வியூலாம் பண்ணி முடிச்சிட்டாங்க, நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப நர்வஸாக இருந்தது. 1 மந்த்துக்கு அப்புறமேட்டு எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி என்னோடய இன்டர்வியூ வந்து August 15 அன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு, அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே. அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும் சொல்லியிருந்தேன், முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்டில் வந்து டிவியில் பார்க்குற மாதிரி. ஸோ அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். இன்னும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்திருந்தாங்க. ஸோ டெலிகாஸ்ட் ஆகும்போது வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் பயங்கர நர்வஸாக இருந்தது, எப்படி வரப்போதோ தெரியல அப்படின்னு. ஏன்னா நானுமே வந்து அந்த ஃபைனல் எடிட்ஸ் வந்து நான் பார்க்கல, டிவியில் வந்ததுக்கப்புறம் தான் நானே பார்த்தேன். ஸோ அதனால் ரொம்பவே எனக்கு நர்வஸாக இருந்தது. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு வந்துட்டு ஓகே நல்லா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கே அதுக்கப்புறம் தான் சாட்டிஸ்ஃபை ஆச்சு.
அதுக்கப்புறத்துலேருந்து ஓகே நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நல்லா பேசியிருக்க, சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு பிரிட்டிஷ் பீப்புள். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஷோ வந்து ரொம்பவே ரெப்யூட்டடான ஷோ. ஸோ இதில் வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, நீ ஸ்டூடெண்ட்டாக வந்து ஆக்சுவலாக அவங்க எந்த மாதிரி ஃப்ரெண்ட் அப்படின்னா வந்துட்டு, நான் ஒரு கஃபேயில் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த கஃபே ஓனர்ஸ், அந்த கஃபேயில் என் கூட வேலை செஞ்சவங்க அவங்க எல்லோரும் தான் நான் இந்த ஆர்கிடெக்சர் ஜாப் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. பரவாயில்ல, நீ ஸ்டூடெண்ட்டாக வந்து இந்த கண்ட்ரிக்கு வந்துட்டு இப்போது இந்த பொசிஷன் வரைக்கும் நீ போயிருக்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லோரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்னை வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான் நினப்பாங்க. ஃபேமிலியில் ஒரு பர்சன் மாதிரி தான் நினப்பாங்க. ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துகிட்டே இருந்தது. சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் எல்லாமே உங்களோட எபிசோட் வந்து பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா பேசியிருந்தீங்க, நீங்கள் கார்டனே இல்லாமல் இவ்வளோ பிளான்ஸ்லாம் வளர்க்குறது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் நான் இருக்கிற சிட்டியோட நேம் வந்து ஷெஃபீல்ட். ஸோ ஷெஃபீல்டு பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஸோ ஷெஃபீல்டு பற்றி மென்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, உங்களால் ஷெஃபீல்டுக்கே பெருமை அப்படின்லாம் கூட நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷோவில் வரக்கூடிய ப்ரெசென்டர் மான்டி டான் வந்துட்டு இந்த ஊரில் பெரிய ஒரு செலிப்ரிட்டி. ஸோ அவர் வந்துட்டு என்னுடைய நேம் வந்து 2 times வந்து மென்ஷன் பண்ணது வந்து இந்த ஊரில் இருக்கவங்களாம் ரொம்ப ஆச்சரியமாக சொன்னாங்க. யூஸ்வலாக வந்து அவர் ஒரு வாட்டி தான் சொல்லுவாராம் பேரை. பட் என்னுடைய பேரை வந்து 2 வாட்டி மென்ஷன் பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாமே கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், அம்மா அப்பா, அப்புறம் என்னோடய கசின்ஸ், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ இந்த பிபிசி கார்டனர்ஸ் வேர்ல்டில் வந்து என்னோடய இன்டர்வியூ நான் பண்ணது வந்து ரொம்பவே ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்தது. பிகாஸ் நம்ம விஜய் டிவியில் வந்து நம்ம ஒரு ஷோவில் வந்து இன்டர்வியூ பண்ணால் எந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குமோ, அதே மாதிரி இந்த பிபிசி கார்டனர்ஸ் வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து யூகேயில் ரொம்பவே பாப்புலரான ஒரு ப்ரோக்ராம். அதில் வந்து ஃபீச்சர் ஆகுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமாக இங்கே பார்க்குறாங்க. ஸோ ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட்டாக இந்த கண்ட்ரிக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு நான் வந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து இதில் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் என்னுடைய நிறைய விதமான தனிப்பட்ட பர்சனல் ஹார்ட் ஒர்க்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ் அது எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் இருந்தாலும் வந்துட்டு நிறைய யூகேக்கு வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க. அவங்க எல்லாருமே உங்களுடைய பேஷனை விடாமல் அதை நோக்கி வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய கான்டாக்ட்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் நிறைய நெட்வொர்க் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இங்கிலீஷ் பீப்புள் கூட வந்து பழகுங்க. சில தமிழ் பீப்புள் வந்துட்டு அவங்களுடைய செட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நிறைய இங்கிலீஷ் பீப்புளை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணி அவங்களோட வந்து நீங்கள் பழகுனா தான், இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரியான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரின்னு இல்லை, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கூட அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய இங்கிலீஷ் பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க, உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கோங்க. இல்லாட்டி இந்த கண்ட்ரியில் சர்வை பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து நான் என்னோடய பிபிசி கார்டனர்ஸ் வேர்ல்டில் இன்டர்வியூ பண்ணதுடைய ஒரு ஜேர்னி. உங்களுக்கு கார்டனிங் பற்றின டிப்ஸ் வேணும் அப்படின்னா என்னை யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இந்த கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுனாலும் என்னை இன்ஸ்டாகிராமில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிவிட்டு. அப்புறம் கண்டிப்பாக என்னோடய இன்டர்வியூ வந்து கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.